இன்னைக்கு பாஸ்ட்டு பேசிட்டு 1-2 தான். நாளையிலேருந்து இந்த பக்கமாக வரக்கூடாது. ஒன்றும் பிடிக்கல. ஓகே, பாஸ்ட் வந்துட்டாங்க. போய் பேசிட்டு நாளையிலேருந்து வரக்கூடாது. பாஸ்டர் பேசலாம். பாஸ்டர் பிரைஸ்லர் வில்லியம்ஸ், எப்படி இருக்குங்க? ஆளு டல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம் பாஸ்டர், ரொம்ப அப்செட்டாக இருக்குங்க பாஸ்டர். என்னாச்சு? சபையில் உட்கார்றதுக்கே ஒரு வெறுப்பாக இருக்குங்க பாஸ்டர். ஒரு ஃபீல், ஒரு ஃப்ரீயாக இல்லைங்க பாஸ்டர், ஒரு நிம்மதியாக இல்லை. வெயில் ஓவர் அடிக்கிறதுனாலயா? வெயில் இல்லைங்க பாஸ்டர். பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தால் பக்கத்தில் ஃபோன் நோண்டுறாங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன பேசுறாரு, அங்கே மேலே என்ன பேசுறாங்கன்ற அதை ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்போனை நோண்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு பக்தியா ஒரு வந்து அமர்றோம் அப்படின்னும் போது சூழ்நிலை வந்து நம்மளை வந்து ரொம்ப அப்செட் பண்ணுது. ஒரு நிம்மதியாக ஒரு ஆராதனை பண்ண முடியல. வர்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க மிஸ்டர் வில்லியம்ஸ். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்க? அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்ச்சுக்கு வரணுமா வர வேண்டாங்கிறத நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்க மிஸ்டர். ஜாபேத், ஒரு டம்ளர்ல கொஞ்சம் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வாப்பா. ஓகே, தேங்க்யூ. இந்த பாருங்க, இந்த தண்ணிய நல்லா கையில பிடிச்சிட்டு இந்த காரை ஒரு 3 டைம்ஸ், இதுல இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டக்கூடாது. கொட்டாம அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் இதை சுத்தி வாங்க. இந்த காரை மட்டும் ஒரு 3 டைம்ஸ் சுத்தி வந்துட்டு என்கிட்ட கொண்டு வரணும். ஒரு சொட்டு தண்ணி கீழே டிராப் கீழே விடக்கூடாது. சரிங்க. பாஸ்டர், சிந்தாம கொண்டு வந்தோம் பாஸ்டர். ஒரு சொட்டு கூட சிந்தல. ஓகே வில்லியம்ஸ், இப்போ நீங்க இந்த தண்ணி எடுத்துட்டு இந்த காரை சுத்தி வரும்போது அந்த செட்ல ஜாரத் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்களா? அந்த பக்கம் பாஸ்டமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நீங்க கவனிச்சீங்களா? அந்த வெளியில மாரியம்மா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த பக்கம் சிந்தியாமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லைங்க பாஸ்டர், அதெல்லாம் பார்த்தா நான் எப்படி சிந்தாம கொண்டு வர முடியும்? அப்போ உங்களுடைய கவனம் ஃபுல்லா இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி மேலதான் இருந்துச்சு. ஆமா. இதே போலதான் நம்ம ஆலயத்துக்கு வரும்போதும் நம்முடைய கவனம் ஆலயத்து மேலையும் ஆண்டவர் மேலையும் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஆலயத்துல பல விதமான மக்கள் வருவாங்க, பல சூழ்நிலைகள்ல இருந்து வருவாங்க. அவர்கள் ஆலயத்துல வந்துதான் அவங்க உருவாக்கப்படுறாங்க. அப்ப நாம ஆலயத்துக்கு வரவங்க அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம பக்தி விருத்தி அடையாது. நம்ம ஆலயத்தின் மேலையும் நம்ம ஆண்டவர் மேலையும் தான் நம்முடைய முழு கவனமா இருக்கணும். அப்பதான் நாம கர்த்தருக்குள்ள நம்ம விருத்தி அடைய